by Him, for Him. Grace Charismatic Fellowship. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அவர் இறங்கி வந்து நம்முடைய ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்கள் தட்டி உற்சாகமாக எல்லாரும் ஒரு சேர்ந்து இந்த பாடல் நாம் பாடுவோம். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம் என்றுமே என்றுமே. உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நீர் நல்லவர் நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம் என்றுமே என்றுமே. உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நீ நல்லவர் நல்லவர் என்றுமே. நீர் நல்லவர் நல்லவர் என்றுமே என்றுமே. நீர் நல்லவர் 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 என்றுமே. நீர் நல்லவர் நல்லவர் என்றுமே என்றுமே. நீர் நல்லவர். நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம் என்றுமே என்றுமே. உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம் என்றுமே.
உயர்த்துகிறோம் ஏசையா. நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் ஏசையா. நன்றி இயேசுவே, வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் உண்டாக்கின தெய்வமே, முதலும் முடிவுமானவரே, மூன்றில் ஒருவராயிருப்பவரே, நீரந்தன் கண்மலை ஏசையா. எல்லாரும் சேர்ந்து நீரென் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, நீரென் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறு. எல்லாரும் சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில், ஓ என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவி. நீரே எங்கள் ரட்சிப்பின் தேவன் அப்பா, துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின்
ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய. எல்லாரும் சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, எங்களுக்கு அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பின்மாறி மலை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அப்பா அற்புதத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, அநேக ஆண்டவரே அப்பா மரித்து போயிருக்கிற ஜாரியங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆவி ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் ஆவி அப்பா எங்களுக்குள்ள வாசம் செய்கிறதுனால அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற காணப்படுகிற மரித்து போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் நீங்கள் உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆவினால் நிரப்புங்க. அப்பா, உம்முடைய பெந்தகோஸ்தே ஆவியினால் அப்பா கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து கேட்போமா? அப்பா, நீங்கள் எங்களை நிரப்புங்க அப்பா உம்முடைய ஆவியினால். அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்கள் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் பாத்திரம் நீரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. எல்லாரும் சேர்ந்து என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நாம் உண்மையாக கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேலே ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருக்காக இன்னும் வைராக்கியமாக எழும்பிட, இன்னும் அவருக்காக ஊழியங்களை செய்ய, இன்னும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க அந்த அபிஷேகம் நம்மை வழி நடத்தும்படியாய் இன்றைக்கு அவரை பார்த்து சொல்லுவோம். அப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அனலாக ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே,
அக்கினி ஜாலையாய் மாற்றுமே. மேலான மேலான வல்லமை, மேலான அபிஷேகம், மேலான வரங்களை, ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை உண்மையை அவர் பார்த்து கேட்போமா? என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. ஓ நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். மாம்சமான எங்கள் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுகிற தெய்வமே, அக்கினி ஜுவாலையாய், அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அதிகார நாவுகள் தாருமே, அக்கினி நாவுகள் தாருமே. எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, ஓ மேலான தரிசனம் தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, எங்கள் நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன்னாவியை ஊற்றுமே. என்னை என்னை நிரப்புமே, ஓ என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை ஓ நிரப்புங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. உம்முடைய நாமத்தினால கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக கேட்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அப்பா கர்த்தர் நீர் ஆண்டவரை எங்கள் நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்காக இன்னும் அப்பா வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்க, உமக்காக ஜீவிக்க, இன்னும் உமக்காக ஓட ஆண்டவரே கர்த்தர் நீ ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் நிறைத்து எங்களை நடத்த முடியும். அப்படியே கரத்தில் ஒப்பு எடுக்கிறோம் அப்பா, அப்படியே கரங்களில் ஒப்பு எடுக்கிறோம். நீரே ஆண்டவரை துதிக்கான மகிமை எல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். நீரை உயர்ந்திருப்பீராக இயேசுவின் நாமத்தில் அப்பா ஜீவனுள்ள ஜெபங்கள் நடப்பிதாவே, ஆமென். A prophetic message by Reverend Dr. Zechariah Vasudevan, founder of GCF Ministries. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். எல்லாரும் அப்படி இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் திருன்னு முடிக்கிறத பார்த்தா எப்போ இந்த கோவிட் முடியும், எப்போ நேரடியாக வந்து பார்க்கலாம், எப்போ நேரடியாக ஆராதனையில் பங்கு பெறலான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்து இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். எல்லோரும் தான் வெயிட் பண்ணுறோம். ஆனாலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த நாளிலும்
GCF திருச்சபையை சார்ந்த எல்லா கிளை சபைகளும் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்கிற சமாதான கூடாரம், மந்தியில் ஒரு சபை, ஒவ்வொரு இன்னும் இந்த செய்தியை நேரடி ஒளியலையிலே பார்த்து கொண்டிருக்கும் மற்ற எல்லா குடும்பங்கள், வெவ்வேறு தேசங்களிலிருந்தும் இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா குடும்பங்களுக்கும் அன்பு வாழ்த்துக்கள். ரைட், வெல்கம் டு GCF, யோர் ஃபேமிலி சர்ச். நாமே கரங்களை தட்டி நாமே வரவேற்றுக் கொள்வோம். Amen, praise God. தேவனுடைய செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன தகவல், ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னாக்கா, வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை பெந்தெக்கோஸ்தே ஞாயிறு. முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிதாவுடைய வாக்கு தத்தமாகிய கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்ன அந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் வரப்போகிற சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தெக்கோஸ்தே அப்படின்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போய் 10 நாள் கழித்து தான் அந்த சம்பவம் நடந்ததுனாக்கா, இந்த வாரம் வியாழக்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போன நாள். பரமேறி போகும்போது அவர் சொன்ன கடைசி வார்த்தையை நாம் இன்னைக்கு பார்த்து, பிறகு இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஆவியினால் நிரம்புங்கள்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, அந்த வசனத்தில் இருந்து நாம் தொடர்ச்சியாக செய்தியை பார்க்க போகிறோம். இன்று உலகம் முழுவதுமாக பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு தான் வரோம். இது கடைசி காலம், இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கும், அந்த கிறிஸ்துவின் காலம், 3வது உலக யுத்தம் தொடங்க போகிறது. இப்படி பலவிதமான செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டு தான் வரும். எல்லாமே வேதத்தில் இருக்கிறது தான். ஆனால் எது எப்போ நடக்கும் என்பது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் கூட கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக சபையை கர்த்தர் மறுபடியுமாக ஒரு எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கூட்டம் மக்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு சபையை பயன்படுத்தும்படியாக அவர் சித்தமாக இருக்கிறது மாத்திரம் நாம் நல்லா அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு காலத்திலும் எப்பொழுது ஒரு அந்தகாரங்கள், எப்பொழுது ஒரு இருள்நிலை உலகத்திலே தோன்ற ஆரம்பிக்கிறதோ அப்பெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனுஷனையோ ஒரு குழுவையோ கர்த்தர் ஏவி அவர்கள் மூலியமாக ஒரு எழுப்புதலை அந்தந்த இடங்களிலே கொண்டு வந்ததை நம்ம எழுப்புதலின் சரித்திர புத்தகங்களே நம்ம வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பெந்தெக்கோஸ்தே நாளன்று நடந்த சம்பவத்தை வச்சு சில சம்பவங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தெக்கோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தெக்கோஸ்தே நாள். அந்த நாள் வந்தபோது எல்லாரும் ஒரு இடத்திலே ஒருமனப்பட்டிருந்தார்கள். இந்த ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வருவதற்கு என்ன காரணம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறதுக்கு முன்பதாக, கடைசியாக அவரை பின்பற்றி வந்த அந்த 500 பேருக்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு காரியம், உன்னதத்திலிருந்து வரும் பலத்தாலே நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கியிருங்கள். ஆண்டவர் இதை ஒரு நீங்கள் நினைச்சாங்க தங்கலாம், இஷ்டப்பட்டா செய்யலாம் அப்படி சொல்லலை. இது ஒரு கட்டளையாகவே பிறப்பித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். எருசலேமை விட்டு எங்கும் போகாதீங்க, உன்னதத்திலிருந்து பலன் வர்ற வரைக்கும், நீங்கள் அந்த பலத்தாலே தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எங்க போகாதீங்க அப்படின்னாக்கா, அவர் பரமேறி போகும்போது சொன்ன அந்த வார்த்தை 10 நாள் கழித்து நிறைவேறும்போது, அந்த நிறைவேற்றப்படுகிற நாளிலே இந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும்போது, அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டிருந்தார்கள்.
ஒன் அக்கார்ட், ஒருமனப்பட்டிருந்தால். ஓரிடத்தில் இருக்கிறது சுலபம், ஆனால் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருப்பது அது கஷ்டமான காரியம். இந்த கோவிட் சீசனே அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கு 10 நாளானது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வரப்போகிற ஒரு புதிய எழுப்புதலுக்குள்ளதாக திருச்சபைகள் கர்த்தராலே வழிநடத்தப்படும் என்று பல ஊழியர்கள் இந்த நாட்களிலே தேவாவினால் ஏவப்பட்டு உணர்ந்தவர்களாக வசனத்தை வைத்து ஆதாரமாக அடுத்த மூவ், அடுத்த நடக்கப்போகிற சம்பவம் இந்த கோவிட் பிறகு சபைகளில் நடந்த நம்ம இந்த மாதம் துவக்கத்தில் அந்த வருஷம் துவக்கத்திலே நம்ம ஆங்கில எழுத்தில் 6 என்ற 3 R அப்படி பார்த்தோம். முதல் R வந்துட்டு ரிப்பென்ட் அப்படின்னாக்கா மனம் திரும்புதல். மனம் திரும்பின பிறகு எங்கே போகணுமா? ஆண்டவர் இடத்துல திரும்பணுமா? மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல ரிப்பென்ட் அண்ட் ரிட்டர்ன் டு காட். எப்போ மனம் திரும்பி ஆண்டவர் விட்டு நம்ம போகிறோமோ அப்போ நமக்குள்ள என்ன நடக்குமா? ரெஸ்டோரேஷன், நம்ம கட்டப்படுவோம், ஆண்டவராலே கட்டப்படும். இந்த கட்டப்பட்ட பிறகு என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில்? 4வது ஆறும் 5வது ஆறும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 3 ஆறு நம்ம கடந்த 3 மாதமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த 4வது ஆறு என்னன்னாக்கா ரிவைவ்டு அப்படின்னாக்கா மன திரும்பி கர்த்தரிடத்துல திரும்பி கட்டப்பட்டால் அடுத்து நாம் ஒரு எழுப்புதலுக்குள்ளே வந்துடும். ரிவைவ்டு. இந்த எழுப்புதலுக்குள்ளே வந்த பிறகு அநேக காரியங்கள் சபை மூலியமாக இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் சபை மூலமாக அநேக ரட்சிப்புகளை கொண்டு வந்து ரட்சிப்புகளே காணப்படும்படியாக சபைகளை கர்த்தர் பயன்படுத்தி அதன் பிறகு இந்த ரிவைவ் முடிஞ்ச பிறகு தான் என்ன நடக்கும்னாக்கா ரப்சர் என்பது எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரும். அப்போ நாம் இப்போது இந்த உலகம் முழுவதுமாய் கர்த்தர் இதை அனுமதித்தார் என்று எல்லா ஊழியர்களும் ஏக மனதாக ஒப்புக்கொண்டு உலகமே மனம் திரும்ப ரோட்லையும் வீதிகளிலும் மைதானங்களிலும் முழங்காலிலே கதறி கதறி அழுது கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினதை நம்ம பல வீடியோக்களில் பார்த்துருக்கிறோம். நம்ம எதெல்லாம் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்குறோமோ கர்த்தர் அதை மன்னிச்சிடுவார். மனதுருக்கத்தின் தேவன் மன்னிச்சிடுவார். பிறகு நம்ம கர்த்தரை தேடி கர்த்தரிடத்தில் நம்ம உருவாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கும்போது நம்ம கர்த்தர் திரும்பவும் கட்ட ஆரம்பிச்சிடுவார், ரெஸ்டோர் பண்ணிடுவார். எவையெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாம் ஆண்டவர் திரும்ப நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து போன அந்த வைராக்கியங்கள், வசனத்து மேல் உள்ள அந்த பசி தாகம், ஜபமே இல்லாத காரியங்கள் இதெல்லாம் மாறி போகும். கர்த்தர் நம்ம ஒரு ரெஸ்டோரேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அப்படின்னாக்கா ஒரு கட்டப்படுகிறது கொண்டு வந்துடுவார். இதன் பிறகுத்தான் அந்த அடுத்த காரியம் அந்த எழுப்புதலுக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 7 சபைகளுக்கும் ஆண்டவர் இதை தான் சொன்னார். நமக்கும் ஆண்டவர் இன்னைக்கு இதை தான் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த அப்போஸ்தலர் 2:1 பிரகாரமாக பெந்தெக்கோஸ்தே நாளன்று அன்று ஒரு பெரிய ஒரு ஊற்றுதல், அபிஷேகம், ஆவியினுடைய நிறைவு கர்த்தர் கொடுத்தது போல அந்த நாட்களிலே அந்த அப்போஸ்தலர்களும் அந்த அபிஷேகத்தை பெற்ற 120 பேரும் அவர்கள் நாட்களிலே சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போனார்கள். அவர்கள் போகிற இடங்களிலே அவர்கள் பார்த்தபோது ஜனங்கள் இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கு வந்து விட்டார்கள். அப்படின்னாக்க ஒரு வல்லமையான ஒரு ஒரு எழுப்புதலுக்குள்ளதாக ஆதி திருச்சபை காணப்பட்டது. இந்த கடைசி கால சபையிலும் கூட ஆண்டவர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் ஆவிய கர்த்தர் கட்டளையிட்டு உலகம் முழுதுமாக ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக சேவை செய்யவும், ஒரு கூட்ட மக்கள் ரட்சிப்படைந்து பாதாளத்தில் அந்த போய் சேர வருகிற ஆத்துமாக்களை தப்புவித்து பரலோகத்தில்
தேவனிடத்தில் சேரும்படியாக, பரலோக ராஜ்யத்திலே அநேகர் வந்து சேரும்படியாக இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் திருச்சபையை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவர் சொன்னாரே, இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் அவருடைய வருகை இருக்கும் சொல்லி. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்னாக்கா ஆவியின் அபிஷேகத்தோடு கூட பிரசங்கிக்கப்பட போகிற சுவிசேஷம் ஆவியானவராலே உணர்த்தப்பட்டு ஏவப்பட்டு சொல்லுகிற காரியங்கள் உணர்த்துதலை நிச்சயமாக கொண்டு வரும். பாவ உணர்வை கொண்டு வரும்போது ஜனங்கள் கதறி கதறி அழுவார்கள், கர்த்தர் சமூகத்தில் திரும்புவார்கள். ஒரு பெரிய அறுவடை, திரளான அறுவடைகளை நாம் இந்த கடைசி காலத்தில் பார்க்க முடியும். ஒரு காரியத்தை நாம் மார்க் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து ஒரு காரியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். எழுப்புதலுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஏன் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சொன்ன அந்த நாளிலிருந்து அந்த அபிஷேகத்தை பெற 10 நாட்கள் ஆனது அப்படின்னு தியானித்து கொண்டிருக்க வேளையில் எனக்குள்ள ஒரு எண்ணம், இந்த தலைப்பின் கீழே இந்த போதனைக்கு இது ஏற்றவாறு காணப்படுகிற எண்ணம் என்னன்னாக்கா, கர்த்தர் அந்த வசனத்தை அல்லது ஆண்டவர் பரமேறி போகும்போது அந்த வார்த்தையை கேட்டவங்க 500 பேர். ஆனால் கடைசியாக அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது ஒருமனப்பட்டிருந்தவங்க 120 பேர். அப்போ 380 பேர் எல்லாம் கேட்டாங்க தான். ஆனால் அந்த அபிஷேகம் பெறப்போகிற அந்த நாளிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தவறி போனார்கள். என்னுடைய ஒரு யூகத்தில் ரைட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் பரமேறி போகும்போது சொன்னார், நான் போய் சத்தியாகிய தேற்றவாளை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். சொன்னவர் போன பிறகு ஏன் 10 நாள் ஆச்சு, அவருடைய பிரயாணம் 10 நாள் ஆச்சு பரலோகம் போய் சேர்ந்தாங்கிறது அனுப்புகிறதுக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் பரலோகத்துக்கு போயிட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதுமாய் புறப்பட்டு சென்று உலகம் முழுவதுமாய் பிரசங்கிக்க போகிற அந்த தகுதியான பாத்திரங்கள் யார்? அவருக்குள்ளதாக ஒருமனப்படுதல் காணப்படுகிறதா, ஒற்றுமை காணப்படுகிறதா, கீழ்ப்படுதல் காணப்படுகிறதா, அர்ப்பணிப்பு காணப்படுகிறதா, தியாகங்கள் காணப்படுகிறதா என்பதை அவர் ஆலோசித்து பார்த்து கொண்டிருப்பார். ஆகவேதான் இந்த 9 நாட்கள் கேட்ட அந்த 500 பேரில் எல்லாரும் எருசலேமில் தான் இருக்கிறாங்க. எருசலேம் என்பது இன்றைக்கு சபை, கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருப்போம். வசனத்தை கேட்டவங்க, அவரை பின்பற்றினவங்க கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருப்போம். ஆனால் அந்த அனுபவத்துக்குள்ளே, அந்த அபிஷேகத்துக்குள்ளே, அந்த எழுப்புதலுக்குள்ளே கடந்து போவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக காணாது போகும் என்றால் அது ஒரு பெரிய இழப்பாய் நமக்கு காணப்படும். கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்க எல்லா காரியங்களையும் நாம் செய்து முடிக்கணும்னா நம்ம சொந்த பலத்தில் செய்யவே முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். அப்போ மார்க் 2:22 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். வரப்போகிற இந்த எழுப்புதல் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், வரப்போகிற எழுப்புதல் புதிய ரசம், புது ரசம். காரணம், வரப்போகிற நாட்களில் கர்த்தருடைய செயல் வித்தியாசமாய் காணப்படும். காலம் தாமதிக்க கூடாது. அவருடைய வருகை சமீபமாக இருப்பதனால கர்த்தர் அநேகரை இந்த நாட்களில் பயன்படுத்த முடியாத, ஊக்குவிக்க முடியாத, அபிஷேகத்தை நடத்த கர்த்தர் திருச்சபைக்குள்ளதாக ஒரு பெரிய எழுப்புதலை, மாற்றங்களை கொண்டு வர அவர் சித்தமாக இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ இங்க என்ன பார்க்கிறோம்? ஒருவனும் புதிய ரசத்தை பழைய துருத்திகளை வார்க்க வைக்க மாட்டான்.
அந்த 380 பேர் புது ரசத்துக்காக தங்களை சரிப்படுத்திக் கொள்ளாதவர்களாய் நாம் பார்க்கிறோம். 120 பேர் அவர்கள் பழைய துருத்தியாக இருந்திருக்கலாம், ஆனால் புதிய ரசத்துக்கு தன்னை சரிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். 2 விதமான துருத்திகள் இருக்குது. புதிய துருத்தி, பிறகு பழுதான துருத்தி. பழுதான துருத்தி அந்த என்ன பண்ணணும்? சரி பண்ணி கொள்ளணும். பழுதான துருத்திக்கு பல காரணங்கள் உண்டு. பழுதான துருத்தி இடையிலே அது கிழிந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு காலத்தில் அபிஷேகம் இருந்து அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக நம்ம ஓடி பல ஊழியங்கள் செய்திருக்கலாம். பலருக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தின் மூலியமாக உதவி செய்யும்போது அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறோம். இந்த துருத்தினுடைய காரியத்தில் 3 காரியங்களை பார்க்கணும். துருத்தி என்று சொன்னாலே ஒன்றை பெற்றுக்கொள்வது, உனக்காக ஏதோ ஒன்று ஊற்றப்பட போகிறது, பெற்றுக்கொள்வது. இன்னொன்று அதை தற்காத்துக் கொள்வது. மூன்றாவது மற்றவருக்கு அதை வார்ப்பது. மற்றவர்களுக்கு அதை வார்ப்பது. அப்போ ஒரு சமயத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது மற்றவருடைய வாழ்க்கையில் நம்ம இலவசமாய் பெற்றதை இலவசமாய் வார்த்து கொண்டே வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்? சிலர் வார்க்கப்படும் போது உள்ள குறைவு ஏற்படுகிறது என்பதை உணராம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து திரும்பவும் நிரப்பப்படுவதற்கு அவங்க செயல்படாம அது முற்றுமாக இழந்து போகிற அளவுக்கு ஊழியம் ஓடி இருக்கலாம். மற்றவர்களும் பார்த்துட்டு தேவ சமூகத்தில் உட்காராமலே இருந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் புது அபிஷேகத்தை பெற்றவங்க அத்தனை பேருமே 4வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது திரும்பவும் அதே அபிஷேகத்தை பெறுறாங்க. they were filled and refilled. நம்முடைய தலைப்பு என்னது இந்த மாதம்? ஆவிலே நிறைந்திருங்கள். கொஞ்சம் காலியாயிருச்சா திரும்ப நிரப்பணும். அப்போ ஒன்று என்ன பண்ணோம்? இந்த அனாயிண்டிங் அந்த அபிஷேகம் முடிஞ்சிட்ட பிறகு உள்ள எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு வார்த்துட்டோம், கொடுத்துட்டோம், ஊழியம் செஞ்சிட்டோம். நம்ம தேவ சமூகத்தில் உட்காராததுனால, காத்திருக்காததுனால, புது வேலன் அடையாததுனால, புது ரசம் பெற்றுக்கொள்ளாததுனால இந்த துருத்தி காய்ந்து போய் விரிசல் அடைய ஆரம்பிச்சிடும். காய்ந்து விரிசல் அடைய ஆரம்பித்தாக்கா அடுத்து என்னத்தான் வெளியேற பெற்ற ரசத்தை ஊற்றினாலும் அதில் வார்த்தாலும் அந்த ரசம் அதில் தங்க போகிறது கிடையாது. காரணம் நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஒரு விதத்தில் நம்ம ஊழியத்தை நிமித்தமாகவும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்காத நிமித்தமாகவும் சில ஓட்டைகள் இருக்கலாம், அல்லது விரிசல் உண்டாயிருக்கலாம், காய்ந்து போன நிலைமை, பர்ன் அவுட். ஆனால் இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் வாழ்க்கையில் இல்லாததுனால சில ஓட்டைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இப்போ உதாரணமாக ஆண்டவர் வந்துட்டு பேதுரு கேட்குறார், ஆண்டவரே நான் எத்தனை முறை ஒருத்தரை மன்னிக்கணும்? 7 முறையான்னு. ஆண்டவர் 70 முறைன்னு சொல்றார். மன்னிக்கிறது என்பதே தேவனுடைய சுபாவமும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த நாம் செயல்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இதே போல அப்போ மன்னிப்பு இல்லைன்னும் போது இந்த பாத்திரத்தில் என்ன நடக்குன்னா மன்னிப்பு இல்லாத ஒரு ஓட்டை. மன்னிப்பு இல்லாத ஓட்டைக்கு என்ன காரணம்? கசப்பு என்கிற ஒரு ஓட்டை. கசப்பு என்கிற ஓட்டைக்கு என்ன காரணம்? தற்பெருமை என்கிற ஓட்டை. இப்படி பல ஓட்டைகள் இந்த துருத்தியிலே காணப்படுவதனால இந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இந்த ஓட்டை வழியாக எல்லாமே இழந்து போகுது. இந்த ஓட்டை வழியாக இழந்து போகிற இந்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இழந்து போகலை. நம்ம வாழ்க்கையில் சரியில்லாததுனால, சரி செய்ய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்காதனால அவளை இழந்து போக ஆரம்பிக்கும், நஷ்டம். ஆனால் இந்த வரப்போகிற நாட்களில் இந்த அப்போஸ்தலர் 2:1 பிரகாரமாக இந்த நாட்களில் வரப்போகிற நாட்களில் இந்த கோவிட் சீசனில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் புது ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த கோவிட் சீசனில் நம்மை கர்த்தர் தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். 10 நாட்கள் அவர்கள் எருசலேமில் இருந்தார்கள். 9 நாட்கள் சிலர் உருவாக்கப்பட்டார்கள். 10வது நாள் அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு சரியான பாத்திரங்களை காணப்பட்டார்கள். அந்த மாதிரி ஏறத்தாழ 2 மாதங்கள் நம்மை கர்த்தர் தனிமைப்படுத்த வீட்டில் வச்சிருக்கார். இந்த தனிமைப்பட்ட இந்த நாட்களிலே நம்ம புது அபிஷேகத்துக்கு, புதிய எழுப்புதலுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தக்கூடிய காலத்தில் பயன்படுத்தும்படியாக நாம் எவ்வளவாக ஒரு புதிய திருத்தியாக உருவாக்குவதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும்.
அல்லது சிலர் ஒரு காலத்தில் அபிஷேகத்தை பெற்றதுனால, ஏதோ சில அந்நிய பாசைகள் வரங்கள், சில வரங்கள் செயல்பட்டதுனால அந்த வரத்தை நிமித்தமாக திருப்தி அடைந்து இப்போ புதிய அபிஷேகத்துக்கும் புதிய அலைக்கும் புதிய எழுப்புதலுக்கும் தன்னை அர்ப்பணிக்காம அலட்சிய போக்கில் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கூட 10 மணிக்கு தமிழ் ஆராதனைக்க சாயந்தரம் கேட்டுக்கலாம், இப்போ என்ன அப்படின்னு வீட்டில் சண்டை போடுறது எனக்கு தெரியுது. இப்போ என்ன அவசியமா? அதான் திரும்பி வருமே, நைட்டில் பார்த்துக்கலாமே, இல்லை இன்றைக்கு வேண்டாம் நாளைக்கு கூட பார்த்துக்கலாமே. இப்படி சந்தர்ப்பம் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் ஒரு அக்கறை இல்லாத தன்மை, அலட்சிய போக்கு நம்மை கர்த்தர் உருவாக்குவதற்கு தடையாய் காணப்படுகிறது. இதே போல பல காரியங்கள் இந்த தனிமைப்பட்ட நாட்களிலே நம்ம எல்லாரும் உருவாக்கப்படணும். இந்த திருப்தியை எப்படி செய்கிறார்கள் என்பதை நான் நன்றாக ஆராய்ந்து பார்த்தேன், சில ஆய்வுகள் செய்தேன். இந்த துருத்தி முதலாவதாக இன்றைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பை கிடையாது, பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது. ஆங்கில வேதாகமத்தில் சில மொழிபெயர்ப்புகளை இந்த பாட்டில் அப்படின்னு இருக்கும். பாட்டில்னாலே அது வேறு, அது கண்ணாடினாலே செய்யப்பட்டது. ஆனால் இதுவும் துருத்தி என்பது தோலினாலே செய்யப்பட்ட ஒன்று. அப்போ இந்த தோலினாலே இதை செய்யப்படும் போது முதலாவதாக இதை தயாரிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, முதலாவதாக அந்த தொழுவங்களுக்கு சென்று அல்லது மந்தைகளுக்குள்ளே சென்று சரியான நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆட்டை தெரிந்து கொள்வாங்களாம். இந்த துருத்தி தண்ணீர், திராட்சை ரசம், ஒலிவ எண்ணெய், இன்னும் பால் இவைகளை கொண்டு போவதற்கு பயன்படுத்தப்படும். அதனால் இது பருகுவதற்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு தோலாக இருக்கணும்னு அந்த ஆட்டை தேர்ந்தெடுப்பாங்களாம், சிறந்ததை தான் தேர்ந்து கொள்வாங்களாம். 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, முதலாவதாக ஆங்கில ஆராதனையில் தெரிந்து கொள்ளப்படும் போதுன்னு சொல்லும்போது அது நாமெல்லாம் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அதுதான் வெளிவந்தது. ஆனால் இப்போ உங்களோடு கூட பேசிக்கொண்டு இன்னொரு எண்ணத்தை கர்த்தர் உள்ளத்தில் கொண்டு வராரு. என்னன்னாக்கா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் அடிக்கப்படும் போது வேத வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, 1 வயதுள்ள ஆடாக இருக்கணுமாம். அந்த அந்த ஆட்டில் எந்த ஒரு புள்ளிகள்லாம் இருக்கக்கூடாதாம். அது அது நல்ல ஒரு சிறந்ததாய் ஒரு ஊனமிட்டு இருக்கக்கூடாதாம், சிறந்ததாய் இருக்கணுமாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது கூட அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது எந்த ஒரு பழுதும் அவரிடத்தில் காணப்படவில்லை, எந்த பாவமும் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பிதாவாகிய தேவனாலே நாம் சிறந்த பலியாக நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். நாம யாரு? நாம அவராலே ரட்சிக்கப்படுவதற்கு, அவர் இரத்தத்தாலே கழுவப்படுவதற்கு, அவர் அபிஷேகத்தாலே நிரப்பப்படுவதற்கு, அவர் ஊழியங்களை செய்வதற்கு நம்மையும் கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மந்தைகளிலே நிறைய மந்தைகள் உண்டு, குடும்பங்களில் நிறைய பேர் இருக்கிறோம். உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அத்தனை கோடி ஜனங்களில் இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம்னாக்கா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னாக்கா, கர்த்தர் நம்மை தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். We are chosen generation ஆங்கிலத்தில் புதிய ஏற்பாடு வாசிக்க, நாம தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆடு அடுத்து நல்ல துருத்தியாக அந்த திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணும்? அந்த ஆட்டு தோல் பயன்படுத்தப்பட அந்த ஆடு பலி செலுத்தப்படும் அல்லது அந்த ஆடு கொல்லப்படும். இது எதை குறிக்கிறதுனாக்கா, நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய மனுஷனுக்கு நாம சாகணும், புதிய மனுஷனை தரிப்பித்துக் கொள்ளணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அடுத்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனாலே பயன்படுத்தப்படுவதற்கும் எழுப்புதல் காலங்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவதற்கும் பழைய மனுஷன் நம்ம கடைச்சி போடணும். இந்த 2 மாத கோவிட் காலத்தில் ஆண்டவர் அநேக உள்ளங்களிலே நீங்கள் ஜெபிக்கிற வேலையிலே அல்லது பைபிள் ஸ்டடியிலோ சண்டே செய்தியிலோ நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதலை பெற்றுக்கொண்டு எத்தனையோ காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் அறிக்கை பண்ணியிருப்பீர்கள். நல்ல காரியங்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறார்.
எப்படியும் வாழலாம் என்று அலட்சிய போக்கில் வாழக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. ஆக இந்த புதிய சிருஷ்டியாக இருக்கிறவங்க குறித்து இயேசு சொல்லும்போது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என் பின்னே வர கடவன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பின்பற்றுவதாக நம்மை வெறுத்து அப்படின்னாக்க பழைய சுபாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய மனுஷன் அவன் செத்தவனாகவும் கிறிஸ்துக்குள்ள புதிய ஜீவனுடைய புதிய சாயலை பெற்றவர்களாக அவர் பின்னே போகலாய் காணப்படணும். ரைட். பிறகு அந்த தோலை என்ன பண்ணுவாங்க, முதல்ல அதை தண்ணீரில் ஊற வைப்பாங்க. சிலர் நீங்களாகவே ட்ரம்லாம் செஞ்சுருப்பீங்க அந்த காலத்தில். நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பதாக பல ட்ரம்களாக செஞ்சுருக்கிறேன். அந்த நாட்களில் சில பாடல்களை எழுதி சில வழிபாடுகளுக்கு பயன்படுத்தியிருக்கேன். அப்போ அந்த தோலை என்ன பண்ணுவோம், அதை தண்ணீரில் ஊற வைப்போம். என்ன பண்ணும், இதை தண்ணீரில் இந்த தோலை ஊற வைப்பாங்க. தண்ணீர் என்பது பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது பைபிள் அது வேதத்தையும் குறிக்கிறது. வாட்டர் டாக்ஸ் அபவுட் தி வேர்ட் ஆஃப் காட். ரட்சிக்கப்பட்ட ஒருவன், புதிய சிருஷ்டியாக இருக்க ஒருவன் அடுத்து கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் காணப்பட வேண்டிய ஒருவன், அந்த 120 பேர் போல இசைந்து வாழ்கிற ஒருவன், ஒரு மனதோடு கூட வாழ விரும்புகிற ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருக்கானாக வேதத்திலே ஊறினவனாக காணப்படணும். வசனத்தை அப்படி மேய்ஞ்சிட்டு போகிறது கிடையாது, வசனத்திலே ஊறணும். அந்த தோல் தண்ணீரில் ஊற வைப்பாங்க. சோக் இந்த வாட்டர். அதோடு கூட மற்ற திரவியங்கள் ஊற்றப்படும். அதுக்கெல்லாம் இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. வசனத்திலே ஊறணும். வசனத்தில் ஊறின பிறகு இப்போ அந்த தோல் எந்த மாதிரியான பாத்திரமாக அந்த பதனிடப்படுவதற்கு எந்த மாதிரியான துருத்தியாக உருவாக்கப்படணும். ஏன்னா துருத்தியில் பல சைஸ் இருக்குது, பல வடிவங்கள் இருக்குது. சின்ன துருத்தி இருக்குது, பெருசாக இருக்குது. இப்போ ஒருவன் தன்னுடைய தாகத்தை தீர்க்க ஒரு இராணுவ வீரன் ஒரு யுத்தகலத்தில் போகும்போது அவனுடைய அந்த இடைக்கட்சியோடு கூட சேர்த்து இந்த ஒரு பக்கம் சில வேளையில் பட்டயம் இருக்கும், சின்ன பட்டயங்கள், சில வேளையில் எக்காலம் இருக்கும், சில இடங்களில் துருத்தியும் காணப்படும். தண்ணீர் அல்லது திராட்சை ரசம் தங்களுக்கு தேவையானது. இது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு. இதுவே ஒரு நீண்ட தூரம் பிரயாணமாக ஒரு 2-3 பேர் ஒரு வண்டியில் போகும்போது அந்த துருத்தி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இதுவே குடும்பமாய் பிரயாணம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு துருத்தியும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆடு தான், அந்த ஆட்டு தோல் தான். ஆனால் அந்த தயாரிக்கிறவன் எப்படி எந்த சைஸில் எந்த பிரயோஜனத்துக்கு அதை தயாரிக்கணும்னு சொல்லி எண்ணம் வச்சிருக்கானோ அதன் பிரகாரமாக தான் அந்த தோலை அவன் வெட்ட ஆரம்பிப்பான். எப்பவும் ஊழியங்களில் 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறதை நம்ம எபேசியர் 4வது அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். அதில் அப்போஸ்தலர் ஊழியம், சுவிசேஷனுடைய தீர்க்கதரிசியுடைய ஊழியம், சுவிசேஷனுடைய ஊழியம், மேய்ப்பருடைய ஊழியம், போதகருடைய ஊழியம். இந்த 5 ஊழியங்களானாலும் சரி, அல்லது இயேசுவை எப்போ தேவன் என்று ஏற்றுக்கணுமோ அப்பொழுதே நம்ம அத்தனை பேருக்கும் இன்னொரு ஊழியம் என்னது, நாம் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். பிறகு அவர்களுக்கு இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை உபதேசிக்கணும், அதை அவர் கை கொள்ளும்படியே உபதேசிக்கணும். பிறகு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இது ஒரு ஊழியம். அப்போ இயேசுவை ஆண்டவர் என்று எப்போ நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்முடைய தோள் மேலே ஒரு பொறுப்பையும் ஒரு பாரத்தையும் ஆண்டவர் வைக்கிறார். அதன் பிறகுதான் மற்ற தனித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்புக்கு ஏற்ற ஊழியங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னாக்கா மனிதன் நம்முடைய பலத்தாலே செய்து முடிக்கவே முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல. சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். ஆமாம், அவருடைய ஆவினால தான் ஆகும். நம்மிடத்தில் அந்த பலன் கிடையாது. நம்முடைய மனுஷ பலத்தால் அதை செய்து முடிக்க முடியாது. அவருடைய பலன் தான். அப்போ அந்த துருத்தி அது ஆட்டை
பலி செலுத்தியோ ஆடை கொன்று போட்டோ தோலை உரித்து எடுத்து அந்த மாம்சத்தையும் தோலையும் பிரித்து எடுத்த பிறகு அந்த தோல் தண்ணீருக்குள்ளே ஊற வைத்து வசனத்திலே ஊறின பிறகு அதை வடிவமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வருவாங்க. வடிவமைக்கும் பொழுது இதுதான் உதாரணமாக ஆட்டு தோல்னு வச்சுக்கொள்ளுமே. ஆடு முழுதாக உரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு வடிவமைக்கணும் அப்படின்போது இந்த தோலை 2ஆக மூடுவார்கள். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இங்கே ஒரு கால் இருக்கும், இங்கே ஒரு கால் இருக்கும், இங்கே ஒரு கால் இருக்கும், இங்கே ஒரு கால் இருக்கும், எல்லாம் ஒன்றா சேர்ப்பாங்க. இது ஒன்றா சேர்க்கிறது தூரமாக இருந்த இந்த பக்கம் தூரமாக இருந்த 2 பகுதி இப்போ ஒன்றாக இணைக்கப்படுகிறது. அதோடு கூட இது வரைக்கும் திறந்து ஓப்பனாக இருந்தது, மற்றவர்களோடு கூட ஒன்றுமே இணைப்பில்லாத இருந்தது. இப்போ ஒரு நெருங்கின ஐக்கியம் உண்டாக ஆரம்பிக்கிறது, க்ளோஸ். இப்படி வர்றது தான் என்ன பார்க்குறோம்னாக்கா அப்போஸ்தலர் 2:1 அந்த 120 பேர் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஆங்கிலத்தில் ஒன் அக்கார்ட் இருக்கு. அப்படின்னாக்க அவங்க இசைந்து வாழவும், இணைந்து வாழவும், இணைந்து ஊழியங்கள் செய்யவும், அவர்களுக்குள்ள பிரிவினைகள் கிடையாது, அவர்களுக்குள்ள தன்னுக்கென்று ஒரு எஜெண்டா கிடையாது, என் விருப்பம்னு சொல்றது கிடையாது, கர்த்தர் சித்தம் என்பதற்கு அத்தனை பேருமே இசைந்து வாழ்வாய் காணப்பட்டார். நான் அவனுக்கு கொடுத்த அழைப்பின் பிரகாரமாக அவன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு வடிவு இந்த தோலில் உருவாக்குவாங்க. a draw a plan, ஒரு வடிவம். அந்த வடிவம் வரைந்த பிறகு God has blueprint சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் blueprint. கர்த்தர் நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு blueprint வச்சிருக்காரு. ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னே, ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு முன்னே எப்படி ஒரு பிளான் எடுக்கிறாங்க, ஒரு blueprint இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு blueprint வச்சிருக்காரு. நம்முடைய ஊழியங்களை கொடுத்த ஒரு blueprint. இப்போ அந்த blueprint வச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. blueprint வச்சுட்டு அதை வெட்டணும். வெட்டும்போது என்ன நடக்கும், இப்போ அது வெட்டும்போது ஒரு பகுதி பயன்படுத்தப்படும், இன்னொரு பகுதி அது அந்த ஆட்டுத்தோலில் உள்ளது தான், ஆனால் அது பிரயோஜனம் இந்த துருத்திக்கு அது பயன்படுத்தப்படாது. அப்போ என்ன நடக்கும், கர்த்தர் நம்ம எல்லாரும் இணைச்சிட்ட பிறகு, நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்ட பிறகு, நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அந்த வடிவமைக்கும் போது, நம்முடைய அழைப்பு கொடுக்கும்போது, அந்த அழைப்பில் பலவிதமான வித்தியாசமான அழைப்புகள் காணப்படும். ஒரு சிலருக்கு இந்த 5 வித ஊழியங்கள் ஒரு அழைப்பாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். அழைப்பு இந்த 5 வித ஊழியத்தில் இருக்கோ இல்லையோ, ஆனால் எல்லாரும் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்கு நம்முடைய பலத்திலே வாழ முடியாது, சாதிக்க முடியாது. அதற்கு கர்த்தருடைய ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. அப்போ இந்த அதை வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி வேறு, இப்போ வெட்டப்பட்ட பகுதி என்ன பண்ணணும்னாக்கா, அதை அப்படியே அதில் அந்த திராட்சை ரசத்தை ஊற்றினாக்க தங்காது. இன்னும் வடிவமைக்கப்பட்டாச்சு, இன்னும் தைக்கலை. அடுத்தது தையலுக்கு போகணும். தையலில் என்ன நடக்கும், தையலில் ஒவ்வொரு ஓட்டை வரும். வந்து தையலில் அந்த அந்த வாரினாலே அல்லது அந்த தோலினாலே ஏற்கனவே வெட்டப்பட்ட பகுதியிலிருந்து அது நூல் வடிவில் சில தோள்கள் வெட்டப்படும். அதை வச்சு தைப்பாங்க. தச்சு தான் ஒரு வடிவமைக்கப்படும். சிலர் முழு துருத்தியாக இருப்போம், சிலர் அந்த தோலில் அந்த வாரை போல இருப்போம். என்ன வெட்டி போட்டாங்களேன்னு நம்ம உதாசீனப்படுத்தாங்கன்னு நினைக்க வேண்டாம். உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறதுக்கு அபிஷேகம் பெற்ற ஒருத்தருக்கு உதவியாய் காணப்பட அந்த நூலை போல, அந்த வெட்டப்பட்ட தோலிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த நூலை போல பயன்படுத்தப்படுவார்கள். அவர்கள் அவசியம் தேவை. அவர்கள் இல்லாமல் இந்த பாத்திரம் உருவாக்கப்பட முடியாது. எவ்ரிஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த மினிஸ்ட்ரி. ஒவ்வொருத்தரும் இந்த ஊழியங்களில் அவசியம், முக்கியமானவர்கள். அடுத்து என்ன நடக்கும், பிறகு அதை உள்புறத்தில் என்ன பண்ணுவாங்க, பிசின் பூசுவாங்க. பிசின்னாக்கா மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கம், பிசின். அது பூசினா என்ன நடக்கும், ஓட்டை போட்ட இடத்துல என்னத்தான் தச்சிருந்தாலும் அதை சீல் பண்ணலைன்னா, அதை முத்திரிக்கலைனாக்கா, அதை அந்த பிசின் தடவைனாக்கா, திராட்சை ரசம் ஊற்றும் போது அதன் வழியாக ஓட்டை வழியாக என்ன நடக்கும், திராட்சை ரசம் சிந்த போகிறோம். அப்போ பயன்படுத்தப்பட போகிற இந்த நூல், ரைட், நூலுக்கும்
அது எந்தெந்த விதத்திலே அது ஓட்டை வழியாக சென்று அதை தைக்கிறதோ அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, ஒரு விரிசல் இருக்கக்கூடாது. சபை மக்களுக்கும் அந்த அழைப்புக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் ஒரு விரிசல் இல்லாமல் என்ன பண்ணப்படும்னாக்கா அந்த இடத்துல ஒரு சீல் பண்ணும். அது வந்துட்டு ஒரு தைலம் அப்படின்னாக்கா நம்ம ஒற்றுமையாக இருப்பதற்கு, பெற்ற அபிஷேகத்தை இழந்து போகாததற்கு, அழைப்பை இழந்து போகாதபடிக்கு, சித்தத்தை இழந்து போகாதபடிக்கு, பூர்ணமாக செயல்படுவதற்கு ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அதை அந்த பிசின் தடுவின பிறகு தான் அதை காய வைப்பாங்க. காய வைக்கும்போது என்ன நடக்கும், இப்போ காய வைக்கிறது சூரிய வெளிச்சம் தேவை. ஆங்கிலத்தில் சன் SUN இருக்கும். நான் ஆங்கிலத்தில் பேசும்போது சன் என்ற வார்த்தை இடத்துல SON சன், குமாரன். அந்த குமாரன் நீதியின் சூரியனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நாம காயணும். அப்பதான் ஏற்ற பாத்திரமாய் உருவாக்கப்பட முடியும். You have to go through this process. இந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளே கடந்து போய் தான் ஆகணும். இதன் பிறகுத்தான் அதனை மூடியை செய்வாங்க. அதன் பிறகுத்தான் புது ரசம் அதில் ஊற்றப்படும். புது ரசம் ஊற்றப்படுறதுக்கு முன்பதாக ஒரு பாலோ அல்லது மற்ற அபிஷேக தைலமோ எண்ணெய் ஊற்றப்படும்னாக்கா அதுக்கு முன்னதாக ஒரு டெஸ்ட் இருக்கும், ஒரு ட்ரையல் இருக்கும். தண்ணீரை ஊற்றி என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. தண்ணீர் ஊற்றி செக் பண்ணுறது என்பது நம்முடைய வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில் நம்ம புடமிடப்பட்டு சோதிக்கப்பட்டு நாம் பசும்பொன் தான் என்று விளங்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை உருவாக்குவார். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த பாத்திரம்தான் இந்த வைன் ஸ்கின், இந்த துருத்தி அடுத்து அந்த ரசத்தை, புது ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பாத்திரமாய் காணும். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பழைய துருத்தியாக இருக்கலாம், பல ஓட்டைகள் இருக்கலாம், விரிசல் கண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களிடத்தில் உணர்த்துகிற ஒவ்வொரு காரியங்களும் சரி செய்து கொள்ள ஒப்பு கொடுப்பீங்கன்னாக்கா எல்லா ஓட்டைகளையும் கர்த்தர் அடைப்பார். இந்த ஓட்டைகள் இருக்கிறதா இல்லையா, அல்லது ஓட்டைகள் அது தண்ணீரில் ஊற வைத்த பிறகு காய வைக்கும்போதே சில ஓட்டைகள் அப்படியே அடைக்கப்படும். தேவனுடைய வார்த்தையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செயல்பட ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற சில கசப்புக்கெல்லாம் நம்மை விட்டு போயிடும். நம்மை அறியாதபடிக்கு இப்போ நம்முடைய குணங்கள் மாறிடும், நம்முடைய சுபாவங்கள் மாறிடும், நம்முடைய எண்ணங்கள் மாறிடும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறிடும். பழி வாங்குகிற எண்ணம் இருக்கவே இருக்காது. மன்னிக்கிற எண்ணம், தாராள எண்ணம் உள்ளத்தில் உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் புதிய துருத்தி. 2 விதமான துருத்தியை பார்க்கணும். ஒன்று புதிய துருத்தியாய் உருவாக்கப்படுவது எப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று துருத்தியாக இருந்து துருத்தி பழுதாயிருச்சு, புது ரசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதை சரி செய்யணும். சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த துருத்தியை முதலாவதாக தண்ணீரில் ஊற வைப்பாங்க. உங்கள் வாழ்க்கை சரி செய்யப்படணுமா, நீங்கள் ஏற்கனவே துருத்தியாக தான் இருந்தீங்க, உங்களுக்குள்ள ஒரு ரசம் இருந்தது, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாம் சில ஓட்டைகள் உண்டாகி அது வழியாக பெற்ற அபிஷேகத்தில் இழந்து போயிட்டீங்க. அந்த ஜீல், அந்த வைராக்கியம், அந்த பக்தி காணப்படாமல் போயிடுச்சு. எப்படி அதை சரி செய்து கொள்வது? தண்ணீரில் ஊற வைக்கணும். soak yourself in the word of God. கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் ஊறணும். அந்த வசனம் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க உள்ளத்திலே மாற்றம் உண்டாகிக்கொண்டே இருக்கும். ஒரு நேரம் வரும், எல்லாவற்றையும் உங்களை விட்டு தேவையற்றவைகள் பிரயோஜனமற்றவைகள் உங்களை விட்டு நீங்க போகும். அப்பொழுது நீங்கள் புது ரசத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமான ஒரு துருத்தியாக காணப்படுவீர்கள். வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிதாவாகிய தேவனுடைய அந்த ஆவியின் அபிஷேகம் நிறைவாய் இந்த பூமியில் ஊற்றப்பட்ட அந்த நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம அந்த அபிஷேகத்தை பெற போகிறோம் என்று இல்லை, இன்னைக்கே நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் இன்றைக்கே அந்த புது ரசத்தை கர்த்தர் உங்களிலே வார்ப்பார். அல்லது நீங்கள் ஜெபிக்கிற வேலையிலே, உங்கள் வீடுகளில் தனிமையில் ஜெபிக்கிற வேலையிலே, குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கிற வேலையிலே, உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வான இருக்கிற நேரத்தில் நீங்கள் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிற வேலையிலே,
ஒரு அபிஷேகம் வரும். தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்படுவீர்கள். ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு புதிய உற்சாகம் உங்களை வந்து சாரும். உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். இந்த சீசன் முடிய போகிற காலம், கோவிட் சீசன் முடிவுக்கு வரப்போகிறது. நம்ம அதை விசுவாசிப்போம். எப்போ உலகம் முழுவதுமாய் ஜனங்கள் உண்மையாகவே மனம் திரும்பினார்களோ, உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டார்களோ, உண்மையாகவே அறிக்கை பண்ணினார்களோ, உண்மையாகவே கர்த்தரை தேடினார்களோ, அப்பொழுது கர்த்தர் மனதுருக்கமுடைய தேவன், மனதுருகி மன்னிப்பது மாத்திரமல்ல, இழந்து போனதை திரும்பம் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவைகள் நடக்கப் போவதை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய ஆண்டவர் அவருடைய வருகைக்கு முன்பதாக தன்னுடைய சபையை அவர் பக்தி விருத்திக்குள்ளதாகவும் வைராக்கியத்துக்குள்ளதாகவும் எந்த சூழ்நிலும் அசைக்கப்பட முடியாத ஒரு விசுவாசத்துக்குள்ளதாகவும் தன் சபையை கர்த்தர் கட்ட சித்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நீங்களும் நானும் நம்மை நோக்கி எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். இன்னைக்கு பலவிதமான செய்திகள் வருகிறது. அந்த 666 என்கிற எண் நெற்றிகளிலும் கைகளிலும் பதிக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கிறிஸ்துவின் வருகை சமீபம், அந்த கிறிஸ்துவின் காலம் வந்துருச்சு, ரோபாட் தான் அந்த கிறிஸ்துவாக இருக்கலாம், இப்படி பலவிதமான காரியங்கள் வருகிறது. இவையெல்லாம் வேதத்தில் சொல்கிற பிரகாரமாய் வரப்போகிறது தான். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும், கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படணும். அந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளும் பிரசங்கிக்கப்பட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எப்படி அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே உலகம் முழுதுமாய் உலகத்தை கலக்குவர்களாய் இவர்கள் காணப்பட்டார்களோ, அதே போல வரும் நாட்களிலே உலகத்தை கலக்குவர்களாய் ஆங்காங்கே இருக்கிற சபைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். There's going to be a great outpour. ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். நம்ம அந்த 380 பேர் அதை நழுவ விட்டது போல நாம் இந்த நாட்களில் அதை நழுவ விடாமல் ஒவ்வொரு நாட்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த கோவிட் நாட்களிலே கிடைக்கப்பட்ட ஓய்வான நேரங்களிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வேத தியானம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஜெப நேரம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டீஸ், இன்ஸ்டாகிராம் ஆக்டிவிட்டீஸ், அல்லது ட்விட்டர் ஆக்டிவிட்டீஸ், அல்லது வாட்ஸ்அப் ஆக்டிவிட்டீஸ், இதில் கர்த்தரை குறித்து நம்ம பேசுவோம், கர்த்தரை குறித்து பாடுவோம், கர்த்தரை குறித்து செய்திகள் அனுப்புவோம். உலகத்துக்கு சுவிசேஷத்தை இந்த சாதனங்கள் வழியாக நாம் ஒரு புரட்சிகரமாக இந்த செய்திகளை நாம் அனுப்புவோம். நாம் அனுப்புகிற செய்தி ஒருத்தர் உள்ளத்தை தொடணும். ஒருத்தர் நம்மை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இவர்கள் தான் சத்தியத்தை சொன்னாங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கும் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தினேன். என்னுடைய அருமை நண்பர் ரோட்னி ஊன் அவர்களை மறந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ரட்சிப்புகளை நடத்தினேன், அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல எனக்கு கர்த்தர் ஊழியர்களாக வைத்தவர் எத்தனை பேர் வச்சிருந்தாரோ, என்னுடைய தலைமை போதராக யார் வச்சிருந்தாரோ அவருக்காக ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் ஹென்ரிக்காக, ஒவ்வொரு நாளும் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைமைத்துவத்தில் இருக்கிறதுக்காக, ஒரு காலத்தில் ஃபாலோ ஜீசஸ் அண்ட் பிரேயர் ஃபெலோஷிப்பில் இணைந்ததுனால அந்த தலைவருக்காக, பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு யாரெல்லாம் எனக்கு பாஸ்டராக இருந்தாங்களோ அந்த பாஸ்டர்களுக்காக, பிறகு இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா பாஸ்டர்களுக்காக, அடுத்து யாரெல்லாம் இந்த ஜிசிஎஃப்ல இணைந்து இருக்கிறாங்களோ அத்தனை குடும்பங்களுக்காக, பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னோடு கூட கர்த்தர் கொண்டு வந்த இணைப்பை ஏற்றுக்கொண்ட அவளுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எனக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி சத்தியத்தை தைரியமாய் பேசுவதற்கு. அதே போல நான் யாருக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறேனோ கர்த்தர் அவளை இந்த அசைவில், இந்த எழுப்புதலில் கர்த்தர் அவளை பயன்படுத்தினேன்.
கர்த்தரோட குடும்பங்களில் மாற்றங்கள் வரணும். கர்த்தர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும். இதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஜெபமுண்டு. ஜிசிஎஃப்ல இருக்க எல்லா மூப்பர்கள், எல்லா தலைவர்கள், எல்லா டிபார்ட்மெண்ட் தலைவர்கள் ஒவ்வொருக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ரைட். இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று 2 காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பழுதான துருத்தியா இல்லை புதிதாக உருவாக்கப்பட போகிற துருத்தியா கவனித்துக் கொள்ளுங்க. பழுதான துருத்தியா இருந்தால் பல ஓட்டைகள் இருக்கும், காஞ்சி போயிருக்கும், ஒத்துக்கொள்ளாது. அதில் அந்த தோல் காஞ்சி போயிட்டு அதில் அந்த இலகுத்தன்மை இல்லாதனால அது விறப்பாக இருக்கும். அது சில வேளை உடஞ்சி கூட போயிடும். விரிசல் மாத்திரமில்ல, காஞ்சி போயிட்டாக்க மடக்குனா உடஞ்சி போயிடும். சில பேர் அந்த விறப்பு தன்மையினால, அந்த காஞ்சி போன தன்மையினால, அபிஷேகம் இல்லாததுனால, இழந்து போனதுனால, கர்த்தர் மேல் உள்ள அன்பு தனிஞ்சு போனதுனால ஒரு இப்படிப்பட்ட ஒரு விரக்தியான நிலைமையில உள்ள உடஞ்சி போய் கிடக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தில் ஊற ஒப்பு கொடுங்க. வசனம் உங்களை மாற்றும், உடம்பிடும். நீங்கள் பசும் பொன் தான் என்பதை விளங்க செய்யும். ரைட். புதிய துருத்தியானாக்கா யூ வெயிட்டிங் ஃபார் த ஃப்ரெஷ் அனாயிண்டிங், புது ரசத்துக்காக காத்திருக்கீனாக்கா சொல்லப்பட்ட பிரகாரமாக நீங்கள் நினைவு கொள்ளணும். யூ ஆர் ஸ்பெஷல் டு காட். கர்த்தருக்கு நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் பழைய மனுஷனுக்கு மறித்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். நீங்கள் இணைந்து வாழ, இசைந்து வாழ தெரிந்து கொள்ளணும். ஒரு மனதோடு கூட வாழ தெரிந்து கொள்ளணும். ஒற்றுமையாய் வாழ தெரிந்து கொள்ளணும். ஒப்பு கொடுத்து வாழ தெரிந்து கொள்ளணும். கீழ்ப்படிந்து வாழ தெரிந்து கொள்ளணும். பிறகு யாரையும் புறக்கணிக்காதபடிக்கு இவங்களால என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லாமல் படிக்கும். அவர்களை கொண்டு நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் வழிநடத்துவதற்கு சின்ன சின்ன நூட்களைப் போல நம்மிருந்து வெட்டப்பட்டவர்கள், இந்த தோலிருந்து வெட்டப்பட்ட மற்ற தோள்கள் தைப்பதற்கு பிரயோஜனமாய் காணப்படுகிறது போல யாரையும் புறக்கணிக்க வேண்டாம். எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் நேசிப்போம். பிறகு எந்த ஒரு விரிசலும் நமக்கும் அவர்களுக்கு காணப்படாதபடிக்கு அந்த பசையினாலே அது தடவு பண்ண ஆவியானுடைய அந்த அசைவினாலே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு பிரிவினை கூட இல்லாமல் கர்த்தர் நம்மை சீல் பண்ணட்டும். ஆவியில் முத்திரையிடட்டும். கர்த்தர் நம்மை ஏற்ற பாத்திரமாக அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாள் வரும்போது 10 நாட்கள் ஆனது. அந்த 10வது நாள் அவர் பார்த்தாரு, இப்போ இவங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, ஒருமனப்பட்டு இருக்காங்க, இனிமேல் இவங்க அபிஷேகத்தை பெறுது தடையே இல்லைன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் சடிதியிலே வானத்திலே ஒரு சத்தம் உண்டானது. பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாகுல் போல அவர்கள் மீது வந்து அமர்ந்தார். கவனம் வச்சுக்கொள்வோம். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ ஒப்பு கொடுத்தா இப்போ நடக்கும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ண நடக்கும். வீட்டில் ஜெபிக்கும் போது நடக்கும். அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? கேன் யூ சரண்டர்? கேன் யூ சரண்டர்? ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க. உங்க பலவீனத்தை சொல்லுங்க, உங்க தாகத்தை சொல்லுங்க. தாகம் உள்ள உண்மையில் தண்ணீர் ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. தாகமாயிருங்க. ஆவிலே நிறைந்திருக்கணும் தானே இந்த வாசம் நமக்கு சொன்னார் ஆண்டவர். ஆவிலே நிறைந்திருக்க பிரியப்படுங்க. பரலோக தகப்பனே, என் உள்ளத்தில் வைத்த பாரத்தை, இந்த செய்தியை உங்களுடைய ஜனங்களுக்கு அப்படியே சொல்லிட்டான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னீங்களே. இவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கட்டும், ஒப்புக் கொடுக்கலாக இருக்கட்டும், இந்த வல்லமையினாலே தரிப்பிக்கப்படுவர்களாக இருக்கட்டும், ஆவிலே அனல் கொண்டவர்களாய் காணப்படட்டும். அன்று எதிர்பாராத நேரத்திலே அவங்க எதிர்பார்க்கல, ஆனா அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க என்பதை நீர் பார்த்துட்டீர் ஆண்டவரே. அவங்க ஒரு மனமாக இருந்ததை நீர் பார்த்துட்டீர் ஆண்டவரே. நீர் பார்த்த விதத்தில் அவர்கள் ஒரு மனமாக இருந்தபோது அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த அபிஷேகம் அவங்க மேலே ஊற்றப்பட்டது போல ஒரு வல்லமை இதோ சமூகத்தில் இந்த டிவி, கம்ப்யூட்டர், ஹெட்போன் முன்பதாக நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தர் மீதும் ஒரு வல்லமை
இறங்கட்டும். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு அசைவு உண்டாகட்டும். புதிய அசைவுக்குள்ளே கர்த்தர்களை கொண்டு போவீராக. 380 பேரை போல இவர்கள் கைவிடப்படாதபடிக்கு 120 பேரை போல இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஒரு பரிசுத்த அக்கினி வந்து இறங்கட்டும். அபிஷேகம் செய்யுங்க. ஆவிலே அனல் கொள்ள செய்யுங்க. நிறைச்சிருங்க ஆண்டவர். காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும். இவருடைய குடும்பங்களிலே தெய்வ சமாதானம் காணப்படட்டும். இவருடைய எஜெண்டா இனிமேல் கர்த்தருடைய சித்தமா என்பதை முதலாவது இருக்கட்டும். ஒருத்தர் கூட அலட்சியப்படுத்தாதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ, பைபிள் ஸ்டடியோ, ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டோ, ஜெப நேரமோ சபையோடு கூட இணைந்து செயல்படுவர்களாய் காணப்பட கர்த்தருடைய நடத்துவீராக. வேலை இல்லாத தவித்துக் கொண்டிருக்க, வேலை தேடிக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் கர்த்தர் வேலை வாய்ப்புகளை அருள்வீராக. பொருளாதாரத்திலே குறைவு, பொருளாதாரத்திலே சிக்கல் யாருக்கா இருந்தாலும் யெகோவா ஈரே, போதுமானவரே, தேவையை சந்திக்கிறவரே, என்னுடைய குறைவுகளை அற்புதமாய் நீர் சந்தியும் ஆண்டவரே. பலவீனமான நேரங்களிலே மனம் தளர்ந்து போகாதபடிக்கு உற்சாகத்தோடு கூட தொடர்ந்து காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடும்படியாக பலப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கும் ஆண்டவரே. எல்லா வீடுகளிலும் தெய்வ பிரசன்னம் காணப்படட்டும். எல்லா வீடுகளும் தேவனுடைய குமாரனாக இயேசுவின் ரத்தம் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக சமாதானம் காணப்படட்டும். கர்த்தரே கரம் வைத்து ஆசீர்வதிப்பீராக. சமாதான கூடாரத்திலே இதன் பிறகு திருவிருந்து எடுக்கிறவர்களுக்கு திருவிருந்தை ஜெபம் பண்ணி எடுக்கிற வேலையில ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். பத்தாங் புர்ஜந்தாயிலே இந்த செய்திக்கு பிறகு ஆவிலே அனல் கொள்ளையும் மாறட்டும். பண்டார் புத்திரியிலே வரும் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எல்லா அலட்சிய போக்கும் காணப்படாதபடிக்கு அனல் கொண்டவர்களாய் காணப்பட்டு கர்த்தருடைய சித்தம் தான், கர்த்தருடைய எஜெண்டா தான் எங்களுடைய எஜெண்டான்னு சொல்ற மாதிரி அளவுக்கு முதலாவது உம்முடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கட்டும். கேன்பிரிம்பா, தமன், மேடான், மந்தீன் இன்னும் வெவ்வேறு தேசங்களிலிருந்து நேரடி ஒளி அலையிலே பார்க்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்கள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள், இவருடைய வாழ்க்கையிலும் இவருடைய குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் காணப்படட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆசீர்வதிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருங்க. ரைட், அடுத்த வாரம் பெந்தெகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை. அது வரைக்கும் காத்திருந்து அன்னைக்கு தான் அபிஷேகம் பெறணும்னு இல்லை, இன்றைக்கே அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருப்பீங்க. இன்று இரவு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, காலை ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த ஒரு வாரத்துக்குள்ளதாக ஒரு அசைவை உங்களுக்குள்ளே கொண்டு வரட்டும். நீங்கள் அந்த புது ரசத்துக்கு, புதிய எழுப்புதலுக்கு ஏற்ற பாத்திரங்களாய் அவர் பார்வையிலே காணப்பட ஒப்புக் கொடுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுங்கள். உங்களுடைய காணிக்கை தசம பாகங்களையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அல்லது உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய ஊழியக்காரர்கிட்ட கொடுங்க. அது சரியான இடத்துல வந்து சேரும். டேக் கேர். காட் பிளஸ் யூ ஆல். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாட்களில் இந்த செய்திகள் உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாகவும் நல்ல விதத்திலே செய்திகள் ரெக்கார்ட் பண்ணி வர்றதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் நல்ல ஆலோசனைகள் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாக்க அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ரைட், தம்ஸ் அப் காட்டுங்க. நல்ல விசுவாசிகளாய் காணப்படுங்க. அப்போ தான் எங்களுக்கும் இதை எடிட் பண்ணுறதுக்கும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் பிரயாசப்பட்டு செய்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இல்லைனாக்கா நல்லா சமைச்சு கொண்டு வந்து மேசை மேலே வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிடலன்னு எனக்கு தெரியாது. இந்த வசனத்தை நீங்கள் உட்கொண்டிருப்பீங்க அப்படின்னாக்கா தம்ஸ் அப் காமிங்க, தேங்க்யூ சொல்லுங்கள். அப்படி ஒரு குறைகள் இருந்தாக்கா குறைவை என்கிட்ட சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீங்க, குறைவை என்கிட்ட சொல்லுங்கள். ரைட், கூடுமான வரைக்கும் நல்ல விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக ஒரு நாட்களில் இந்த ஊழியங்கள், இந்த செய்திகள், இந்த டெக்னிக்கெலாம் காணப்பட
தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். டேக் கேர், காட் பிளஸ் யூ, குட் பை.